சியோன் கோட்டை சபை நடத்தும் 30வது ஆண்டு CBS சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல். நாள் மே 1 முதல் மே 12 வரை, 12 நாட்கள். தினமும் காலை 8 மணி முதல் 12 மணி வரை. நடக்கும் இடம் சியோன் கோட்டை தேவாலயம், கிருஷ்ணராஜபுரம் 8வது தெரு, தூத்துக்குடி. இந்த CBSஇன் கருப்பொருள் தெரிந்து கொள். கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீதானையா. துதிக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீதானையா. ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. சரி, இப்போ கடைசி நாளில் வந்திருக்கோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ரெடிதானா? ரெடிதானா? ஓ சங்கங்க இருக்கிறவங்க பிள்ளைங்களோட உற்சாகமாக இந்த 12வது நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய கிருபையினால அவர் நடத்தி வந்தார். அதுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபாகரனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வர வேண்டும் தேவ. கரங்களை யாரும் தட்ட வேண்டாம், கரங்களை தட்ட வேண்டாம். கரங்களை வைத்துங்க பாப்போம். வலது கையை வைத்துங்க மேல, ஏசப்பாவுக்கு மேல கழுத வைத்துங்க பாப்போம். வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மல்லத்திலே ஆள் கொள்ளும் ஐயா அபிஷேகியோ. அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். ஆள் கொள்ளும் ஐயா அபிஷேகியோ. அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. இந்த 12வது நாள் CBSஐ கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் தாமே பிள்ளைங்களையும் ஆசிரியர்களையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே அவர் ஆலோசிக்கும்படியாக
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தது. ஆண்டவரே, நீங்கள் தந்த 30வது சிபிஎஸ்ஸுடைய 12 நாள் சிபிஎஸ்ஸுக்காக அன்று செலுத்துகிறோமாப்பா. இந்த கடைசி நாள் ஃபைனல் டே புரோகிராமை கத்தர் ஆஸ்வதிங்க. தொடக்கம் முதல் முடி வரைக்கும் தெய்வீக பிரசனை தங்கி இருக்க முடியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு புரோகிராமும் கத்தோலிக்கார கூட இருக்க முடியா ஜெபிக்கிறேன். உங்கள் ஆளுக இருக்கிறதுக்காக அன்று செலுத்துகிறோம். ஒரு இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 12வது நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஆசிரியர்களையும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாய் இருக்கிறவங்க தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். உற்சாகமாக பாடுவோம், கரங்களை தட்டி பாடுவோம், சந்தோஷமாக பாடுவோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் இருக்கிறபடினால எல்லா சஞ்சலங்களும் தவிப்பு உங்களை விட்டு ஓடி போனது. அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும்
கம்பீரமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா துக்கமாக இருந்தால் சரீரம் என்ன செய்யும்? துக்கமாக இருக்கும். ஒருவேளை சரீரம் வெளியே ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணி ஹாப்பியாக நல்லா உற்சாகமாக இருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா துக்கப்பட்டுட்டுனா ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மா மாத்திரம்தான் சந்தோஷமாக கொழுமையாக இருக்கணும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் டீச்சர்ஸ் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைங்க தான் கை தட்டல, டீச்சர்ஸ் கை கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கீங்களே, நீங்க கரங்களை தட்டி வாயை திறந்து அவரை பாடலாம்ல. காசு கேட்டாங்களா? இல்லை இல்லை. ஒரு நாள் காலம் வரும், வாயை திறந்து பாட முடியாத ஒரு நாள் வரும், கையை தட்ட முடியாத நாள் வரும், முத்திரை போட வரும். அப்போ யோசிப்போம், அப்போ நீங்கள் நானும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம மரிச்சு போனப்போ இந்த தொண்டையை புழு அரிக்கிறதுக்கு முன்னால ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நம்ம என்ன செய்யணும்? பாடி துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், என்னை கனம் பண்ணலைனா கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்னை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் என்ன செய்வேன்? உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். சொன்னவர் பிச்சாக்காரர் கிடையாது, வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள சர்வவல்லோடைய தேவன் சொன்னார். அல்லேலூயா. அந்த தேவனை நம்ம கம்பீரமாக என்ன செய்யணும்? கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு
சத்தம் வெளியே வரக்கூடாது. அப்படியே முழங்கால் போடுங்க பாப்பா, எல்லாரும் முழங்கால் போடுங்க. பேசாதீங்க, நல்ல முழங்கால் போடுங்க. இன்னைக்கு 12வது நாள். இனி அக்கா அடுத்த வருஷம் தான் உங்களை என்ன செய்வேன், இந்த சிபிஎஸ்லாம் கூடி பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். எல்லா தம்பி தங்கச்சிங்களா உங்கள் கையை உங்கள் தலைக்கு மேலே வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு என்ன கேட்க போகிறீங்களோ அதை அப்படியே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க. என்ன ஏசப்பாட்ட பேசுகிறீங்களோ அதை அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வார். ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசப்பா, அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளுக்காக நன்றி. கண்ணின் மணி போல 12 நாளும் இந்த சிபிஎஸ்க்கு கொண்டு வந்தீங்க. இந்த நாளுக்காகவும் நன்றி. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில உம்மை அறியணும் ஏசப்பா. வரணும் ஏசப்பா. உம்மை புரியணும். உம்மை அறிகிற அறிவு எனக்கு உண்டாகணும். உம்மை அறிகிற அறிவு எனக்கு உண்டாகணும். உமக்கு பயப்படுற பயம் எனக்கு உண்டாகணும். உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு உண்டாகணும். என் தகப்பனே, என் தகப்பனே, என்னை ரட்சிங்க. இயேசுவே, இயேசுவே, என் மேல மனம் இறங்குங்க. எனக்கு மனம் இறங்குங்க. ஏசப்பா, ஏசப்பா, எங்க குடும்பத்துக்கு மனம் இறங்குங்க. என் குடும்பத்துக்கு மனம் இறங்குங்க. ஏசப்பா, என்னை ரட்சிங்க. ஏசப்பா, என்னை ரட்சிங்க. எங்க குடும்பத்தை வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரிந்த குடும்பங்கள் ஒண்ணு சேரட்டும் ஏசப்பா. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரணும் ஏசப்பா. உங்க கை அப்படியே வானத்துக்கு நேரா தூங்க பாப்பா. ஏசப்பா கையை பிடிக்கட்டும். கண்ணை முடிக்கிறங்க. குட்டி பிள்ளைங்களா கண்ணை முடிக்கிறங்க. நேற்று ஒரு தங்கச்சி சொன்னாங்க, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சேரணும் பாஸ்டர்மா, பிரிஞ்சு இருக்காங்க. நான் தனிப்பட்ட முறையில் ஜோமனை சொன்ன உடனே எப்பவும் ஜோமனை வருஷம். ஆனால் நான் ஜோமனலை, ஆனால் இப்போ ஜோம் பண்ணுறேன். அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரணும். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரணும். எந்த குடும்பம்லாம் ஏசப்பா, எந்த குடும்பங்கள்லாம் ஏசப்பா கடனுக்கு அடிமையா இருக்காங்களோ, கடனுக்கு அடிமையா இருக்கிறாங்க, அந்த கடன்கள் அடைக்க உதவி செய்யுங்க. கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நான் நல்ல பிரின்சிப்பை தெரிந்து கொள்ளணும். நல்ல பிரின்சிப்பை தெரிந்து கொள்ளணும். நான் முதல்ல உங்களை எப்படி தெரிந்து கொண்டனோ அதே மாதிரி நல்ல பிரின்சிப்பை தெரிந்து கொள்ளணும். நல்ல பிரின்சிப்பை தெரிந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில நீங்க தான் எங்க அப்பா, நீங்க தான் எங்க அம்மா, நீங்க தான் எங்க அம்மா, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு மூத்த சகோதரர், நீங்க தான் எனக்கு மூத்த சகோதரர். நீங்க எனக்கு எல்லாம் தர்றதுக்காக நன்றி ஏசப்பா. எனக்கு எல்லாம் தர்றதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, அடுத்த மாசம் நான் ஸ்கூலுக்கு போவேன். என் படிப்பு தேவையை சந்திங்க. என் படிப்பு தேவையெல்லாம் எங்க பொருளாதார தேவையை சந்திங்க. என்னுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க. ஏசப்பா. ஏசப்பா, வட்டிக்கு வாங்க கூடாது, வட்டிக்கு வாங்க கூடாது, சிட்டைக்கு வாங்க கூடாது, எல்லாம் கண்ண முடுங்கம்மா. சிட்டைக்கு வாங்க கூடாது. எங்க அம்மா கடன் இல்லாம, எங்க அம்மா கடன் இல்லாம, எங்க அப்பா கடன் இல்லாம, எங்க அப்பா கடன் இல்லாம நான் படிக்கணும். எனக்கு நல்ல டீச்சரை தாங்க. எனக்கு நல்ல டீச்சரை தாங்க. ஏசப்பா. ஏசப்பா, நான் வீட்டுக்கு போகும்போதும் வீட்டை விட்டு வெளியே வரும்போதும் என்னை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க ரத்தத்துக்குள்ள என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உங்க ரத்தத்துக்குள்ள என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஏசப்பா. ஏசப்பா, உங்க ரத்தத்தினால என் பாவத்தை எல்லாம் கழுவுங்க. என் பாவத்தை எல்லாம் கழுவுங்க. என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிங்க. என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிங்க. நான் யார்கிட்டயும் நீ சண்டையே போடக்கூடாது. நான் யார்கிட்டயும் சண்டையே போடக்கூடாது. ஏசப்பா. ஏசப்பா, நான் கோல் சொல்லக்கூடாது. நான் கோல் சொல்லக்கூடாது. அங்கே இங்கே உட்கார்ந்து நான் அங்கே இங்கே உட்கார்ந்து யாரையும் பேசக்கூடாது. ஏசப்பா. யாரையும் பேசக்கூடாது. நேரம் கிடைக்கிறெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை தேடுவேன். உங்களை உங்க தேடுவேன். பாதத்துல அமர்ந்திருப்பேன். உங்க பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க எனக்கு அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி. நீங்க அப்படி செய்யறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. பிதாவே. ஆமென். 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 3 to 1